வணக்கம் நேர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. கவியரசு கண்ணதாசன், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று சொல்லுவார். வாழ நினைக்க வேண்டும், வாழ நினைத்தால் நிச்சயமாக வாழ்ந்து காட்டலாம் என்ற தத்துவத்தை தான் கவியரசு கண்ணதாசன் நமக்கு தந்து சென்றிருக்கின்றார். கவிஞரின் வாக்கு எப்பொழுதுமே வலுவுள்ளதாக இருக்கும். இப்படித்தான் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்கள் இந்திய தேயிலையை இங்கிலாந்து நாட்டிற்கு எடுத்து சென்றார்கள். அங்கே வியாபாரம் ஓஹோ என்று இருந்ததால் இந்தியாவில் உள்ள தேயிலை எல்லாம் அங்கே இங்கிலாந்து நாட்டில் கொண்டு விற்றார்கள். படிப்படியாக அது ஐரோப்பா நாடு முழுவதும் பரவியது. இந்திய தேயிலையை வாங்கி விற்கின்ற ரிச்சர்ட் என்பவரும் அங்கே லண்டன் மாநகரத்தில் வியாபாரம் செய்தார். ஒரு நாள் ஜெர்மனியிலே நடக்கின்ற ஒரு கண்காட்சியில் தன் தேயிலை வியாபாரத்தை பண்ணலாம் என்று சொல்லி அங்கே ஒரு ஸ்டாலை அமைத்தார். பணம் செலவு செய்து கவர்ச்சிகரமாக போர்டுகளை எழுதி வைத்து எங்கே சூடான தேநீர் கிடைக்கும் என்று எழுதி வைத்தார். அதிகமாக வியாபாரம் ஆகும் என்ற எண்ணத்தோடு வந்த ரிச்சர்ட் அவர்களுக்கு ஏமாற்றமே தந்தது. அங்கே அமைத்திருந்த அந்த ஸ்டால்களை எல்லாம் சுற்றி பார்க்கலாமே, என்ன நடக்கிறது, ஏன் நமக்கு வியாபாரம் ஆகவில்லை என்ற சிந்தனையோடு சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரே ஒரு இடத்தில் ஏராளமான மக்கள் கூட்டமாக நின்று வாங்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். என்னவென்று எட்டி பார்த்தார், அது ஐஸ்கிரீம் கடை. அதன் பிறகுதான் ரிச்சர்டுக்கு தெரிந்தது, அது கோடை காலம், மக்கள் குளிர்ச்சியாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார்கள் என்று நினைத்து உடனடியாக ஒரு சிந்தனை செய்தார். தேநீர் கிடைக்கும், சூடான தேநீர் கிடைக்கும் என்ற போர்டை மாற்றிவிட்டு ஐஸ் தேநீர் கிடைக்கும் என்று எழுதி போட்டார். டீயை போட்டு ஆற வைத்து அதிலே ஐஸ் கட்டிகளை போட்டு குளிர வைத்தார். ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள். அதன் பிறகு வியாபாரம் வேகமாக சூடுபிடித்தது. எனவே நிலைமைக்கு ஏற்ப மனத்தை மாற்றிக்கொள்ளுகின்ற, சிந்திக்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை அவர் எப்படி பெற்றார்? வியாபாரம் ஆகவில்லையே என்று கடையில் உட்கார்ந்து அளவில்லை. அவர் சுற்றி பார்த்தார், என்ன நடக்கிறது என்று சொல்லி. அங்கே பொறி தட்டியது. அந்த பொறியின் மூலம் மீண்டும் தன் ஸ்டாலுக்கு வந்து அந்த பலகையை மாற்றி எழுதி வெற்றியாளனாக மாறினார். எனவே முயற்சி என்பது எப்பொழுதும் தொடர்ந்த ஒன்றாக இருந்து கொள்ள வேண்டும். தோற்றுவிட்டோமே அல்லது வெற்றி பெறவில்லையே என்று எண்ணாமல் அடுத்த வெற்றிக்கு இலக்காக நம் மனதை கொண்டு செல்ல வேண்டும். தொடர்ந்த முயற்சி தான் வாழ்க்கையில் வெற்றி தரும். எனவே வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மனதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.